நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த தீர்க்க தரிசன சந்ததி நேரத்திற்கு உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த மாதத்துடைய கடைசி வாரம் வரைக்கும் அப்பா நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவேன். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்கிற வாய்க்கலிங்கிற பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். நல்ல கை தட்டி. ஆமென். நல்ல சந்தோஷமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல ஆவியில நிரம்பி உற்சாகமாய் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கைத்தட்டி. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். பிரைஸ் காட். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுவோம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள்
விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர், யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சிங்மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது என்ற சொல்லுவோம். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. நல்ல கைகளை தட்டி அந்த நல்ல தேவனை உயர்த்துவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் குடும்ப வாழ்விலே. மாறாது அது மறையாது எங்கள் வாழ்விலே. தோற்று போகாது எந்த வாழ்விலே. பொய் சொல்லாது எந்த வாழ்விலே. அப்படியே கண்களை மூடி Hallelujah. We praise Father. We need your presence of our Lord. We need your presence of Father. உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஆராதனைக்கு தகுதி உள்ளவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி நேரத்தில் புகலிடமே. நெருக்கடி நேரத்தில் புகலிடமே. நெருக்கடி நேரத்தில் கைகளை உயர்த்தி சொல்வோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னத மாணவரே. அதிசயங்கெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. என் ஊரை விடம் நீர்தானே. சொல்லுவோம் கையை உயர்த்தி. உன்னதமானவரே, என் ஊரை விடம் நீர்தானே.
உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். சொல்லுவோம், உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேரும். எதிரியின் கை ஓங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயம் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் புகலிடம் நீர்தானே. என் உறைவிடமே, புகலிடமே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். சொல்லுவோம், உயர்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடேயில்லை. சொல்லுவோம், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒரு நாளும் கைவிடுவ. சொல்லுவோம், எழுந்தருளுமே ஆண்டவரே, எழுந்தருளும் என் ஆண்ட. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் எதிரி கை ஓங்க விடாதீங்க. கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். தேவ பிள்ளையை நீ ஆராதிக்க ஆராதிக்க சிறைச்சாலையை போல எதிரிகள் எழும்பி நிற்கலாம், எரிகோவை போல எதிரிகள் எழும்பி நிற்கலாம், ஓ யோர்தானை போல எதிரிகள் எழும்பி நிற்கலாம். we worship ஆராதிக்க ஆராதிக்க அவர் உன்னை விடுவிக்க போகிறார். சொல்லு சொல்லு, எழுந்தருளுமே ஆண்டவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேயிரும். ஏழு மாலாமா ஷகபருதுலோ ரபலமா உரதியாலமுலா, எதிரியின் ஓங்க விடாதே. மீண்டும் சொல்லும், எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதே. எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரியின் கை ஓங்க விடாதேரோ. எதிரியின் கை ஓங்க விடாதேரோ. எதிரியின் கை ஓங்க. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் புகலிடம் நீர்தா. உன்னதமானவரே, உன்னதமானவரே,
அவருடைய மகிமை நம்மளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. என் புகலிடம் நீர்தான். மீண்டும் சொல்லவும், உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் புகலிடம். உங்களை விட்டால் எங்களுக்கு வேற யாரு புகலிடம் இருக்குது அப்பா? உன்னதமான ரபல ரமலசே, என் புகலிடம் நீர்தான். கடைசி ஒரு முறை சொல்லுவோம், உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் புகழ் எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவரே, உன்னதமானவரே, என் புகழிடம் நீர்தானே. உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உன்னதமானவர் என் புகழிடம் நீர்தானே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். எழுந்தருளுங்கப்பா, எதிரியின் கை ஓங்க விடாதீங்கப்பா, எதிரியின் ஆவாசைக்க விடாதீங்கப்பா. எழுந்திருங்கப்பா, நீங்க எழுந்திருங்கப்பா, நீங்க எழுந்திருங்கப்பா. அப்பா, நீங்க எழுந்திருங்கப்பா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும். இந்த சாயங்கால நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுங்கப்பா. இந்த கடன் பிரச்சனைக்காக எழுந்தருளுங்கப்பா. இந்த சோர்வுக்காக எழுந்தருளுங்கப்பா. ரகலாபா ஷதலா தேபாலாதியா கதோரோ லெதுபாரா ஷபாலா தேபாரா ஹட்டோலோ ரிடோலோ ரோட்டோ சாச்சோனா ரகனதனமா. ஹalleluya. நீ உயர்த்துகிறோம், நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த மகிமையான பிரசன்னத்தில் நின்று உங்களை வாழ்த்துவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஸ்டூடியோவில் இருந்து பேசி கொண்டிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது, ஆவியானுடைய உணர முடிகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், உனக்காக எழுந்திருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் இனிமேல் எழுந்து நிற்க போகிறார். உனக்காக அசைய வைக்க வேண்டியதை கர்த்தர் அசைக்க பண்ண போகிறார். உனக்காக பிளக்க வேண்டியதை கர்த்தர் பிளக்க போகிறார். உனக்காக இடிக்க வேண்டியதை கர்த்தர் இடிக்க போகிறார். அள்ள கையை தட்டி ஆமா ஆமா ஆண்டவரே, கர்த்தர் எழுந்தருளுவார். சத்தருக்கு சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஹalleluya. praise God. ஆமென். மத்தேயு 7:21 வசனத்தை ஆரம்பமாய் வைத்து ஒரு ஆதார வசனமாய் வைத்து இந்த மாதம் முழுவதும் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 7:21 சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். தீர்க்கதரிசனம் சொல்றவன் பிரவேசிக்க மாட்டான். பேயை துரத்துறவன் பிரவேசிக்க மாட்டான். அற்புதத்தை செய்கிறவன் பிரவேசிக்க மாட்டான். அப்ப யார் பிரவேசிப்பா? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். பிதாவின் சித்தத்தின்படி எவன்? பிதாவின் சித்தம்னா என்ன? ரெண்டு சித்தம் இருக்கிறது. ஒன்று பொதுவான சித்தம், ஒன்று தனிப்பட்ட சித்தம். பொதுவான சித்தத்தில் முதல் சித்தம் என்ன? நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவத்துடைய சித்தமா இருக்கிறது. பொதுவான சித்தத்தில் இரண்டாவது சித்தம் என்ன? நீ நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய மதி
மதிக்கேட்டை மதியீட்டை நீ அடக்கி போடுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இரண்டாவது நன்மை செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மூணாவது தேவனுடைய சித்தம் என்ன? தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வசனம் கீழே டிவில வரும், நீங்க அதை பாருங்க. இந்த மொபைல் போன்ல வச்சிருந்தீங்கன்னா மொபைல் போன் வரும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஏக்கம் எதற்காக, ஆண்டவருடைய எண்ணங்கள் எதற்காக? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த 148 கோடி, இந்த இந்தியாவில் இருக்கிற 148 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், பல ஜாதி மக்கள், பல பாஷைகளை பேசுகிற மக்கள் ரட்சிக்கப்படணும். அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த சித்தம் தான் காணியாட்சிக்கு புறம்பே இருந்த, ரட்சிப்புக்கு புறம்பே இருந்த, பரிசுத்தத்திற்கு புறம்பே இருந்த, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மளை தேடி வர வைத்தது. அல்லேலூயா. இந்த சித்தம் இருக்க போய்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவின் ஆதீனத்தில் முன்குறிக்கப்பட்டது போல இந்த பூமிக்கு அவர் அனுப்பி நமக்கு தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது பரிசுத்தமாய் இருக்க என்று கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரே ரட்சிக்கலாமே. அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களே. கர்த்தர் நம்மளை கொண்டுதான் ரட்சிக்க விரும்புகிறார். நம்மளை தான் தேசத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை தான் திருச்சபையிலே பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை தான் ஆயிரங்களுக்கு முன்பாகவும் லட்சங்களுக்கு முன்பாகவும் கோடிகளுக்கு முன்பாகவும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் நினைத்திருந்தால் ஒரு ஆட்டை பயன்படுத்த முடியும், ஒரு கழுதையை பயன்படுத்த முடியும், ஒரு பெரிய திமிங்கலத்தை பயன்படுத்த முடியும், காகத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கொண்டு பயன்படுத்துவேன். ஏன்? எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் எதை செய்யணும்? எல்லா மற்ற மனுஷரும் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆரம்பத்தில் சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்தது உண்டு. ஆரம்பத்தில் தெரு தெருவாய், கிராமம் கிராமமாய், எல்லா மக்களுக்கு முன்பாய் சுவிசேஷத்தை சொன்னது உண்டு. ஆனால் நாட்கள் வர வர கர்த்தர் உயர்வுக்கு மேல் உயர்வை தர தர இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோம். மேடை ஊழியம் எழுப்புதலை கொண்டு வராது. மேடை ஊழியம் பெரிய மகிமையை கொண்டு வராது. இயேசு மேடையில் நின்று பிரசங்கித்ததை காட்டிலும், இயேசு திருச்சபைகளில் பிரசங்கித்ததை காட்டிலும் அவர் தெரு தெருவாய், ஊர் ஊராய், கிராமம் கிராமமாய் நடந்து நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் சுற்றித்திருந்து ஊழியம் செய்தார். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியத்திற்கு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். எல்லாருமே ஒரு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். நான் பெயருக்கு எதிரானவன் அல்ல, எனக்கும் ஒரு ஊழியத்திற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு தேசத்திலே அவரவர் அவருக்கு விருப்பப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள். ஸ்டில் கர்த்தர் இப்ப என்ன சொல்கிறார் என்றால், என் ஊழியத்தை செய்ய எனக்கு ஆட்கள் வேணும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ஊழியத்தை செய்ய ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஊழியத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது. இயேசுவின் ஊழியத்தில் சொந்தமா எதுவும் வீடு கட்ட முடியாது. இயேசுவின் ஊழியத்தில் ரொம்ப சுகபோகமாய் வாழ முடியாது. இயேசுவின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன். நீ என்ன ஃபாலோ பண்ண விரும்பினா நீ சிலுவையை எடுத்துக்கொள். இன்ற காலகட்டத்தில் பல உபதேசிகள் சொல்லுகிறார்கள், சிலுவை உபதேசம் வேண்டாம், சிலுவை நாம் சுமக்க தேவையில்லை, சிலுவை ஒரு முறை தான் சுமக்க வேண்டும், அதை ஆண்டவராக இயேசு என்று சுமந்து விட்டார், இனி நாம் சிலுவையை சுமக்க வேண்டாம் என்று சொல்லி மாய்மலமான பிரசங்கம். ஸ்டில் தேவ பிள்ளைகளை கவனியுங்கள், சிலுவையை சுமப்பதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்கிறது, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. பக்தன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை
நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஒரு ரேனியஸ் ஐயர் தான், இங்க தேசமே மாறிட்டு இந்தியாவில் எவ்வளவோ திருச்சபைகள். நீங்க நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போ. Spread the gospel fire. Spread the gospel. Teach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போ. சுவிசேஷத்தை சொல்ல புறப்பட்டு போ. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லா ஊழியர்களுமே வந்த கடமை. உலகத்துல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவனும் சரி அழைக்கப்படாலும் சரி எல்லாரும் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ தெரிஞ்சிட்டு, இப்போ மூன்று சித்தத்தை குறித்து உங்களுக்கு மொத்தம் ரெண்டு சித்தம். அந்த பொதுவான சித்தத்தில் 3 பாயிண்ட் உங்கள்கிட்ட பேசணும். முதலாவது சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ரெண்டாவது, நீ நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம். மூணாவது, ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனசும் ரட்சிக்கணும், ரட்சிக்கப்படணும், சுவிசேஷத்தை அவர்கள் அறியணும், சத்தியத்தை அவர்கள் அறியணும், தேவ சித்தம். இந்த 3 சித்தத்தை நான் அறிந்தோம், நான் என் சித்தத்தை செய்யலைன்னா எனக்கு என்ன நடக்கும்னு வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 12வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அந்த சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த லூக்கா 12:47 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவன் சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியக்காரரே, ஊழியக்காரருடைய மனைவிகளே, திருச்சபை நடத்துகிற மூத்த போதகர்மார்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எனக்கு அருமையான வாலிப தம்பி, எனக்கு அருமையான வாலிப தங்கச்சி, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சித்தம்னா என்னன்னு காண்பித்து கொடுத்து விட்டார். எஜமானின் சித்தத்தை அறிந்தும் அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை அநேக அடிகள் அடிப்பார், அநேக அடிகள் அடிப்பார், அநேக அடிகள் அடிப்பார். நீ சித்தத்தை செய்கிற வரைக்கும் அடிப்பார், நீ செய்து முடிக்கிற வரைக்கும் அடிப்பார், நீ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் அடிப்பார், உன்னை நியாயத்தில் நிறுத்துகிற வரைக்கும் அடிப்பார், 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 அடித்துக் கொண்டே இருப்பார். ஏன் கர்த்தர் அடிக்கிறார்? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை அவர் சிட்சிக்கிறார். தகப்பன் தான் பிரியமானவர்களை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தன் பிரியமானவர்களை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சிட்சையின் அற்பமாக என்னாதே, கர்த்தர் அடிப்பார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பொதுவான சித்தத்தில் என்னதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்? ஒன்று, பரிசுத்தமா இருக்க வேணும், நன்மை செய்கிறது கர்த்தருடைய சித்தம். மூணாவது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஓகேவா? இப்போ இது ரொம்ப முக்கியமான தனிப்பட்ட சித்தம். சொல்லுங்க, தனிப்பட்ட சித்தம். இந்த தனிப்பட்ட சித்தத்தை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கீழே ஸ்கிரீன்ல வரும், அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உன்னை தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்றார். இதுதான் என்னன்னு கேட்டா தனிப்பட்ட சித்தம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசின பொதுவான சித்தம் 3 பாயிண்ட். இந்த உலகத்தில் எல்லாருமே செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும், நன்மை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த சித்தத்தெல்லாம் தெரிஞ்சவன் எஜமான் சித்தத்தை ஜனவன் செய்யாமல் இருந்தால் லூக்கா 12:47 படி அவன் அநேக அடி அடிக்கப்படுவான். கர்த்தர் அடிப்பார் இல்லை, கண்டிப்பாக நம்ம கர்த்தர் போட்டு வெளுத்து வாங்குவார். நம்ம அப்பா கடினமுள்ள எஜமான். ஒரு பக்கம் அன்பு இருந்தாலும் ஒரு பக்கம் கடினம் உண்டு. நல்ல தகப்பன் கர்த்தருக்கேற்ற சிச்சை நடத்துவான். தனிப்பட்ட சித்தம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எதற்கு அழைச்சிருக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் ஒரு சின்ன ஊழியத்துக்கு அனுப்பும் போது, அழைக்கும் போது புதிய ஏற்பாட்டில் 5 வகையான ஊழியத்தை செய்கிறார். நீங்க வீட்டில் போய் எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும்
சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் அழைக்கிறார். சொல்லுங்க, அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராக மேய்ப்பனாக போதகராக. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷன், மேய்ப்பன், போதகர். உன்னை ஏசப்பா ஊழியத்திற்கு அழைச்சா இந்த 5 அழைப்புக்குள்ளே எங்கேயா வச்சிருப்பார். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் சொல்றாங்க, ஐ எம் ஏ வர்ஷிப் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆராதனை வீரன் என்கிற ஊழியம் யாருக்குமே கொடுக்கப்படலை. ஆராதனை என்பது நாசில் சுவாசம் உள்ள எல்லா மனுஷனும் ஆராதிக்கணும். இது அழைப்பு கிடையாது. ஆராதனை என்பது கடமை. பிதாவுக்கு நாம் செய்கிற கடமை, ஆண்டவருக்கு நாம் செய்கிறதா ஆராதனை. வொர்ஷிப் லீடர், ஆட்டுக்குட்டி லீடர் இதெல்லாம் கிடையாது. என்ன இதெல்லாம் கிடையாது. நிறைய வாலிப தம்பிமார்கள் யூடியூப்பில் பாட்டை போட்டுடலாம், போஸ்டர் அடிச்சிடலாம், ஃபேமஸ் ஆயிடலாம், அப்படியே பறக்க விட்டுறலாம். ஆண்டவர் ஃபோட்டோவில் தொங்க விட்டுருவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரபலமாவது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. இயேசு பிரபலமானாரா? அவர் ஊரில் அற்புதம் செஞ்சால் 4 பேர் உன்ன இருந்தால் அவர் பிரபலமாக ஆக்கவே இல்லை. நீங்கள் நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு பிஏ என்ன, பிபிபிஏ என்ன, பிஏ என்ன, மேனேஜர் பேசினா தான் ஊழியக்காரர் வருவார். ஏசப்பா கூட மேனேஜர் வைக்கலையா? 12 சீசர்களை வச்சுட்டு தெருவா சுற்றி வந்தான். இன்றைக்கி நம்ம ஏசப்பா கூட ஈஸியாக பிடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஊழியக்காரங்களை பிடிக்கன்னா மேனேஜர் தான் பேசுவார், மேனேஜர் தான் எல்லாம் பண்ணுவார். பிஏ, பிபிபிஏ, பிபிபிபிஏ. நரகத்துக்கு போகிறீங்களா பரலோகத்துக்கு போகிறீங்க எனக்கு தெரியல சார். ஆண்டவர் என்ன ஊழியம் செஞ்சார், அந்த ஊழியத்தை நம்மளும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஏச்சார் போல இருந்தார். யாருனாலும் ஏசப்பா போய் பார்க்கலாம், யாருனாலும் ஏசப்பாட்ட பேசலாம். அன்றைக்கி நீங்களும் ஊழியக்காரங்களை பார்க்கணும் 1 லட்சம், ஊழியக்காரங்கிட்ட பேசணும்னா 1.5 லட்சம், ஃபோட்டோ எடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா சாப்பாடு எல்லாம் நீங்களே பண்ணிக்கணும், ஒரு 3 லட்ச ரூபா கையில் கொடுத்து அனுப்பணும். இது எனக்கு ஊழியமாக தெரியலை, நான் நியாயம் தீர்க்கலை. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செஞ்சு இவங்களை பின்பற்றாதீங்க. ஆமேன், அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எரேமியாவை தீர்க்கதரிசியை அழைக்கிறார். இவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? எச்சரிப்பின் தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பை, கர்த்தருடைய எச்சரிப்பை கொடுக்கிற தீர்க்கதரிசி. மோசேயை கர்த்தர் ஏன் அழைச்சார்? எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு இரட்சகனாய் அழைத்தார். சிம்சோனை கர்த்தர் எதுக்கு அழைச்சார்? பெலிஸ்தர்களிடத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க அழைத்தார். எரேமியாவை எச்சரிப்பின் தீர்க்கதரிசியாய் அழைக்கிறார். பவுலை ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கிறார். இப்போ உன் அழைப்பு என்ன? உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உன் மேல் இருக்கிற அழைப்பு என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவான சித்தம் வெளிப்படை, இந்த சித்தம் மறைக்கப்பட்டு இருக்கும். இந்த சித்தத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உன்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறார்னா ஒரு சில அழைப்பு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது நல்ல பைபிள் டீச் பண்ணணும், ஒரு போதகர் நல்லா டீச் பண்ணுறவராக வைக்கணும், அல்லது ஒரு மேய்ப்பன் திருச்சபையை கட்டி எழுப்பணும், அநேக திருச்சபையை நாசமாக போகும், இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைச்சிருந்தா உங்களுடைய எண்ணங்கள் அதற்கு நேராகவே போகும். கர்த்தருடைய சித்தமாக வரும். கர்த்தருடைய சித்தம் இருக்குன்னா வருகிற நாட்களில் அழைப்பை கண்டுபிடிப்பது எப்படி என்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். அவர் என்னை அனுமதிக்கும்படியாக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு தெரிஞ்சிட்டா நம்ம எதிலும் இடறிக்கொள்ள மாட்டோம். அழைப்பு தெரிஞ்சிட்டோம்னா எவன் பின்னாடியும் போக மாட்டோம். நம்ம அழைப்பில் நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நீங்கள் நம்ம அழைப்பு என்னங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ எஜமானின் சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால் 2 பெரிய சித்தம். ஒன்று பொதுவான சித்தம், இன்னொன்று தனிப்பட்ட சித்தம். பொதுவான சித்தத்தில் 3 பாயிண்ட் பேசின. பரிசுத்தமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம், நன்மை செய்வது கர்த்தருடைய சித்தம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறவர்கள் கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 பொதுவான சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொருத்தமானது. இப்போ நான் அடுத்த சித்தம் என்னன்னா தனிப்பட்ட சித்தம். இந்த தனிப்பட்ட சித்தம் எப்படின்னா, ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை கொண்டு இதை செய்யணும்னு வச்சிருப்பா. உன்னை கொண்டு அந்த ஊழியத்தை செஞ்சிட்டாருன்னா இந்த உலகத்தில் அடுத்தவனை வைக்க மாட்டார், அவர் எடுத்துக்கொள்வார். நீதிமான் தீங்கு வருகிறதுக்கு முன்பா நீதிமான் எடுத்துக்கொள்வான். உன் சித்தம் என்ன? சிஸ்டர், பிரதர், உங்க சித்தம் என்ன? தம்பி, தங்கச்சி, உங்க சித்தம் என்ன? அம்மா, அப்பா, உங்க சித்தம் என்ன? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த விஷன் என்ன? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? இது எப்படி
எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஒரு சில வசனத்தின் மூலமாக பேசுவார். ஒரு சிலருக்கு அந்த அழைப்பு வச்சிருக்கிற ஊழியத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தொடர்பு இருக்கும். தரிசனத்தை பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசா நான் ஒரு அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டப்பனா எனக்கு இருக்கிற எண்ணங்களை சொல்கிறேன். எப்படியாவது கர்த்தரை பார்க்கணும், எப்படியாவது அடுத்து நடத்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லணும். இப்படி வேதாகமத தீர்க்க தரிசிகள் அற்புதங்கள் பண்ணாங்க, இதை நம்ம பண்ணணும். என்னுடைய சித்தங்கள், என்னுடைய திங்கிங்ஸ்லாம் அப்படி இருக்கும். இப்போ சுவிசேஷகன் அழைக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இருக்கும், எப்படியாவது தெருவா போகணும், எப்படியாவது ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், எப்படியாவது ஜனங்களை 10 மீட்டுக்கொள்ளணும், எப்படியாவது சுவிசேஷத்தை பிரபலியப்படுத்தணும், சுவிசேஷத்தை பிரசித்திப்படுத்தணும்னு இருக்கும். இப்போ மேய்ப்பனாய் அழைக்கப்பட்டவங்களுக்கு தெருவா சர்ச்சை எழுப்பணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்களை மந்தையில சேர்க்கணும், இவர்களை விசுவாசியாய் மாற்றணும், சீஷனாய் மாற்றணும், ஊழியனா மாற்றணும், இவனுக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவன் அபிஷேகம் பெற வைக்கணும், ரத்தத்தால் கழுவப்படணும். அப்படி இருக்கும். உனக்கு கர்த்தர் போதகனாய், அதாவது டீச்சர்ஸ், பைபிள் டீச்சரா உனக்கு கர்த்தர் அழைச்சிருந்தானா வசனத்தை வியாக்கியானம் பண்ணணும், வசனத்தின் ஆழத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும். இப்படி உன் எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கும். அப்போ தேவ பிள்ளையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா அண்ணன்மாரே தம்பிமாரே, உங்களை இயேசு சுவாமி ஊழியத்திற்கு அழைச்சா இந்த 5 வகை ஊழியத்தில் ஒன்றை அழைப்பா. நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தனிமையாக காத்துடுங்க. ஆண்டவர் பாருங்க, எரேமியா இஸ் எ கிரேட் மேன் ஆஃப் காட். ஆண்டவர் அவன் அழைப்பை ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். நான் அவளை தீர்க்க தரிசியை அழைச்சேன். என்னையும் ஆண்டவர் ரொம்ப கண்ணீர் வடிக்கவே இல்லை. நான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்த்த என்கவுண்டர்லேயும் என் மேலே இருக்கிற அழைப்பை சொல்லிட்டார். உங்களுக்கும் சொல்லுவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முழுவதும் சித்தத்தை குறித்து தியானித்தோம். இனி கர்த்தருடைய சித்தத்தில் நிலைச்சிருப்போம், கர்த்தருடைய சித்தத்தில் ஓடுவோம். சித்தத்தில் நிற்கிறவனை ஒரு சத்துருவும் தொட முடியாது. சித்தத்தில் நிற்கிறவனை எந்த கோலியாத்தும் தொட முடியாது. நீ உன் சித்தத்தை செய்யும் பொழுது பரலோகம் நம்மளை வரவேற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு சொன்னார் பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்ன அனுப்புங்கப்பா? சுவிசேஷத்தை குறிச்சான வெக்கம் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த ஊழியத்துக்கான இறங்கி வந்து ஊழியத்தை செய்யணும். இயேசு செய்த ஊழியத்தை நான் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அடுத்து தனிப்பட்ட சித்தம். ஏசப்பா கிட்ட கேளுங்க, என்னை எந்த ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறீங்க? நான் முழு நேரமாக ஊழியம் செய்யணுமா அல்லது பகுதி நேரமாக ஊழியம் செய்யணுமா? அப்படி இந்த முழு நேரம் பகுதி நேரமானாலும் இந்த 5 வகை ஊழியத்திற்குள்ள ஏதோ ஒரு அழைப்பு எனக்கு இருக்கும். என் அழைப்பை எனக்கு சொல்லித்தாங்க. அழைப்பில் ஓடணும், அழைப்பை செய்யணும், அழைப்பை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை கேட்க ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சித்தத்தை செய்து பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை அள்ளி கொண்டு போகிறவர்கள் அல்ல, அள்ளி கொண்டு போகிறவர்கள் எங்களை மாற்றுவீராக. இந்த மாதத்துடைய கடைசி நாள் வரை எங்கள் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் கோடாக பெருகுவார்களாக. இந்த குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, நல்ல காலேஜில் வாசல்கள் திறக்கப்படுவதாக, நல்ல சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் பலவீனப்பட்டிருக்கிற வாலிப தங்கச்சிமார்களுக்காக ஸ்தோத்திரம். வயிற்று பகுதியில் வல்லமை இறங்கி வரட்டும், முதுகு பகுதியில் வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, சமீப நாட்களில் நிறைய வாலிப சகோதரிகள் சொல்லுகிற ஒரு ஜப குறிப்பு, எங்களுக்கு டாக்டர் தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க, தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். வாலிப தம்பிமார்களுக்கு இருக்கிற தலைவலிகள், கைகால் வலிகள் எல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஒன்றன் பின் ஒன்றாக தியானிச்சோம்ல. கர்த்தர் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பிரசங்கம் பாருங்களேன். எனக்கு இன்னைக்கெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் அர்ப்பணித்தேன். ஒவ்வொரு வார்த்தைக்குமே நான் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு முன்பாக வந்து வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். ஆமென். நம்ம மீண்டும் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்ம கர்த்தர் நம்மோடு இருந்தால், அடுத்த ஆகஸ்ட் மாதம் 1வது சனிக்கிழமை உங்களை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் உபவாசம் பண்ணி ஜபத்தோடு உங்களை காத்திருப்போம். அடுத்த மாதம் கர்த்தர் நம்மளை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லணும், என் பிதாவின் சித்தத்தை நீ செஞ்சிட்ட பரலோகத்துக்கு வான்னு சொன்ன. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், அற்புதங்களை பெற்றுக்கொண்டீங்க என்று சொன்னால், கீழே கிடைக்கிற நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அடுத்த மாதம் நம்ம சந்திப்போம். அது
வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.